திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் முன் எப்போதும் இல்லாத வகையில் அடித்து ஆடத் தொடங்கி இருப்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாகியிருக்கிறது. இந்த சூழலில் எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் தேவை, எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை. அதிகாரம் என்பது இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதவி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் உறுப்புகளையும் அது பதவி தான் கொடுக்க வேண்டியது. காங்கிரஸ் சார்பா இந்த வரும் கூட்டணியில் அதிகாரம் கேட்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. மாணிக்கம் தாகூரின் இந்த பேச்சு திமுக கூட்டணியில் சற்று ஓய்ந்திருந்த அதிகாரத்தில் பங்கு கோஷத்தை மீண்டும் தட்டி எழுப்பியிருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கேட்பது திமுக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எங்களுக்கும் அமைச்சரவையில் இடமளிக்க வேண்டும் என்பதுதான். 2021 தேர்தலில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியாக போட்டியிட்டாலும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுக தனித்தே ஆட்சி அமைத்தது. இப்போது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற குரல் காங்கிரஸ் பக்கமிருந்து வலுப்பெற தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் புரொஃபஷனல் காங்கிரஸ் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் கடன் அளவு உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் என குறிப்பிட்டதால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக ராகுல் காந்தி இதை அனுமதிக்க கூடாது என்று திமுக கூட்டணி கட்சிகள் கருத்து தெரிவித்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணிக்கம் தாகூர் அரசியல் மரியாதையையும் கூட்டணி ஒழுக்கத்தையும் பேண வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கு பதிலளித்தது காங்கிரசிலிருந்து மிகவும் கடினமான எதிர்வினையாக பார்க்கப்பட்டது. கூட்டணியில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் இப்படி எதிர்வினையாற்றுவது தொகுதி பேர வலிமையை உயர்த்தும் யுக்தியா என்ற கேள்வி அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் திமுகவோடு நீண்ட காலம் கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 48 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் 63 தொகுதிகளை காங்கிரஸ் வாங்கியது. 2016 தேர்தலில் 41 இடங்கள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட வேளையில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சிக்கு 25 தொகுதியாக குறைக்கப்பட்டது. இப்போது கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதுவரை தேர்தல்களில் திமுக கூட்டணியே காங்கிரஸ் முன்பிருந்த ஆப்ஷனாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது விஜயின் தாவேக ஆட்சியில் பங்கு என்ற வாக்குறுதியோடு கூட்டணிக்கு கட்சிகளுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறது. இதனால் காங்கிரசுக்கு தாவேக மற்றொரு ஆப்ஷனாக இருப்பதாக அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் தாவேகவுடன் பேச்சு என்பதை மறுத்த தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திமுகவோடே கூட்டணி என உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது கிரீஷ் சோடங்கர் பேச்சிலும் எதிரொலித்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என சொல்வதற்கு தாங்கள் என்ன என்ஜிஓவா என்ற கேள்வியையும் முன்வைத்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி விஜயின் தாவேக வருகைக்கு மத்தியில் வலுவான கூட்டணியை உறுதி செய்வதில் திமுக உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் உடனான கூட்டணி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் இறுதி முடிவெடுப்பார்கள் என கூறியிருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. உடன்பாடு என்பது ராகுல் காந்திக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் இடையேயான ஒப்பந்தம். அதாவது அவர் ராகுலை சொல்லியிருந்தார் என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்டாலினுக்கு. ஆக இந்த இரண்டு சகோதரர்கள் எடுக்கிற முடிவுதான் தமிழ்நாட்டுடைய தேர்தலில் 2019 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே பார்முலாவை எப்பொழுதும் கடைபிடிப்போம். தேர்தல் நெருங்கும் வேளையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அடுத்தடுத்து வீசப்படும் கணைகள் தமிழக அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.